சாத்துக்குடி ஜூஸ் கொண்டு வரட்டுமாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. அப்படியெல்லாம் சொல்லாத, நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் இரு. அம்மா, காலையில இருந்து நீங்க எவ்வளவு வேலை தான் பாப்பீங்க, ரெஸ்ட் எடுக்கவே மாட்டீங்க. அவங்க அப்படிதான் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே அதுல இருப்பாங்க. என்னமா இருக்கு? அம்மா, எனக்காக நீங்க ஸ்பெஷலா எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க ஃப்ரீயா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் எல்லாமே செய்வேன். நீ எதுவும் பேசாத, முதல்ல உட்காரு, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். மேடம், எங்க அம்மாவோட லவ் மேடம், நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? நீங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க மேடம். ஆமா கயல், உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க மூர்த்திக்காக ஆரம்பிச்ச மெஸ், நீங்க குக்கிங் காம்படிஷன்ல ஜெயிச்சு அதுல வந்த பணத்துல ஆரம்பிச்சீங்களாமே, அப்படியா? ஆமா மேடம். குக்கிங்னா உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். அதையும் தாண்டி என் அண்ணனுக்காக ஹோட்டல் வச்சு கொடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சமயத்துல இப்படி ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்க போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட பார்த்தோம். பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிட்டோம். அந்த பணத்துல தான் ஹோட்டல் ஆரம்பிச்சோம். சூப்பர் கயல். ஏன் மேடம், நீங்க குக்கிங்ல எப்படி? நீங்க நல்லா சமைப்பீங்களா? தேவி, யாருக்கிட்ட என்ன கேக்குற? அவங்க பெரிய ஆர்டிஸ்ட். ஷூட்டிங் போக வரவே டைம் சரியா இருக்கும். சொடக்கு போட்டா அவங்க கேட்ட சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு வரப்போகுது. அவங்க எதுக்கு சமைக்கணும்? என்ன மேடம், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆனந்தி, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என் தலைவிக்கு சமைக்க தெரியாதா? நீ சொன்ன வார்த்தையை மட்டும் தமிழ்நாட்டு ரசிகர்கள் கேட்டு வச்சுக்க, கொந்தளிப்பாங்க, தீ குளிப்பாங்க. ப்ரோ, ஏன் டென்ஷன் ஆறீங்க? பின்ன சோனியா அகர்வால் மேடம்க்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. ஒரு ரசிகனா இருந்து இதை கேட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? என் நரம்பெல்லாம் துடிக்குது. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஐயோ, ஆர்